அமெரிக்கா மீட்டெடுத்த விமானி எங்கே? விமானி தொடர்பான புகைப்படங்கள், காணொளிகள் எங்கே? விமானியை மீட்டெடுத்ததற்கான ஆதாரங்கள் எங்கே? விமானியை மீட்டெடுப்பதற்காக களமிறங்கிய விமானப்படையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மேலதிக இழப்புகள் என்ன? இவை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன? வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஈரானின் மின்சார கட்டமைப்புகளையும் பாலங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்பும் ஈரான் இதற்காக தயார்படுத்தி வைத்துள்ள ஆச்சரியங்களும் தயாராக உள்ள எதிர்ப்பச்சுக்களும். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களுக்கு முன்பே ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் பஹ்ரைனையும் இலக்கு வைத்து ஃபர்ஸ்ட் ப்ளோ தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றதா? இரண்டு அடிமைகளுடைய முக்கியமான நகரங்களை, கடற்கரை பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றதா? மேலும் இந்த தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரங்கள் என்ன? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நெகோவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரசாயன கைத்தொழில் மையத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ள தாக்குதல்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெடிப்புகளும் இரசாயன கசிவுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பேரிழப்புகளும். குவைத், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான தளங்களையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் பதிலடிகளும். சிரியாவின் டமஸ்கஸ் பிரதேசத்திலே முற்றுகையிடப்பட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதரகமும் ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய கைது நடவடிக்கைகளும். Subscribe now and press the bell. சிரியாவின் டமஸ்கஸ் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதரகத்திற்கு முன்னால் நூற்றுக்கணக்கான சிரிய மக்கள் அணிதிரண்டு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். பலஸ்தீனுக்கான ஆதரவை வழங்கக்கூடிய மக்கள் ஒன்றிணைந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதரகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கொடியையும் பிடுங்கி எறிந்து பலஸ்தீனிய கொடியையும் நாட்டியிருந்தார்கள். மேலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவை வழங்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம், ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகம் என கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே களமிறங்கிய ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களை முழுமையாக கலைத்தார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதரகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களை முழுமையாக வெளியேற்றினார்கள். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. டமஸ்கஸில் இருக்கக்கூடிய எங்களுடைய தூதரகத்திற்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கலவரங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கைது செய்யப்பட வேண்டும். சிரியாவின் அதிபரோடு நாங்கள் இவை தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். மேலும் குறித்த ஆர்ப்பாட்டங்களோடு சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. மேலும் இதற்கமைவாக ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் அமீரகத்தின் தூதரகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்றுதான் 2 நாட்களுக்கு முன்பு தெற்கு சிரியாவினுடைய தாரா பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக அரபு பழங்குடி மக்கள் ஆர்ப்பாட்டங்களையும் வாகன பேரணிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம், கோலன் குன்று பிரதேசத்தினூடாக நுழைந்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாகன பேரணிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அரபு பழங்குடி மக்களுடைய சில தலைவர்களை கைது செய்துள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான குறித்த வாகன பேரணியானது தாரா சந்தியை கடப்பதற்கு முன்பே ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் அவற்றை முழுமையாக தடுத்து நிறுத்திவிட்டார்கள். மேலும் குறித்த வாகன பேரணியையும் முழுமையாக கலைத்து விட்டார்கள். அதாவது அண்ணன் நெட்டன்யாகுவுக்கு எதிராக சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக தம்பி ஜூலானி செய்ய முடியுமான அனைத்து வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டங்களை சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மேற்கொண்டு விடக் கூடாது என்பதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார். மேலும் ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீதிகளில் களமிறங்கக்கூடியவர்களை கைது செய்வதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் டமஸ்கஸ் பிரதேசத்திலே தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதரகத்திற்கு முழுமையான பாதுகாப்பையும் வழங்கியுள்ளது. மேலும் டமஸ்கஸில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களின் இஸ்ரேலியர்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் தம்பி ஜூலானி அறிவித்துள்ளார். அத்தோடு இன்றைய தினம் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தம்பி ஜூலானியை சந்திப்பதற்கு சிரியாவிலே களமிறங்கியுள்ளார். இவரோடு துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் களமிறங்கியுள்ளார். 3 கோமாளிகளும் ஒன்றிணைந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். சிரியாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்காகவும் சிரியாவின் தக்ஃபீரி படைகளோடு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காகவுமே ஜெலன்ஸ்கி களமிறங்கியுள்ளார்.
அடுத்து லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சவான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இன்று மதியம் லெபனானினுடைய ராஃபிக் ஹரீரி பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் குறித்த பல்கலைக்கழகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே 40க்கும் அதிகமான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று பெய்ரூட்டின் தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5 கட்டிடங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினாலும் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையானது 100ஐயும் தாண்டியுள்ளது. காசாவிலே பலஸ்தீனிய மக்களை கொன்று குவித்ததை போன்று தற்போது லெபனானிலே லெபனானிய மக்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொன்று குவிக்கின்றது, இனப்படுகொலை செய்கின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 60க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 80க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தொடர்களை ஒரு நிமிடமேனும் நிம்மதியாக இருக்கவிடக்கூடாது என்பதற்கமைவாக தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை வடக்கு குடியேற்ற பிரதேசங்கள் இலக்கு வைத்து மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் விளைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 12 நகரங்களுக்குள் 15க்கும் அதிகமான கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தொடர்கள் முழுமையாக வெளியேறியும் வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஹைஃபாவினுடைய துறைமுக பிரதேசத்திலும் ஹைஃபாவினுடைய குடியேற்ற பிரதேசங்களிலும் பல தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். டசன் கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் விளைவாக ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஆயுத கிடங்கு ஒன்றும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 கைத்தொழிற்சாலைகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஐண்டோம் அமைப்பு ஒன்று இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தில் மாத்திரம் 35க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குர்திஸ்தான் ஏபில் பிரதேசத்திலும் சுலைமானியா மேற்கு பிரதேசத்திலும் பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுடைய தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் பல அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 ஹோட்டல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளின் தளங்களை இலக்கு வைத்து 8 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குர்திஸ்தான் கோமலா பிரிவினைவாத குழுவினுடைய மிக முக்கியமான 5 தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று குவைத்தினுடைய எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களை இலக்கு வைத்தும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்தினுடைய விமானிகளை மீட்டெடுத்தது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் 2வது ட்ரூத் சோஷியல் பதிவையும் வெளியிட்டிருந்தார். ஈரானின் மலைப்பிரதேசங்களுக்குள்ளே ஆழமாக சென்றிருந்த எங்களுடைய விமானிகளை நாங்கள் மீட்டெடுத்துள்ளோம். ஈரானிய ராணுவம் வனப்பிரதேசத்திலும் மலைப்பிரதேசத்திலும் ஏராளமாக களமிறங்கியிருந்தார்கள். அவர்கள் தீவிரமாக தேடினார்கள். இருப்பினும் நாங்கள் எந்தவிதமான இழப்புகளும் இல்லாமல் எங்களுடைய விமானியை மீட்டெடுத்து விட்டோம். இது எங்களுடைய மிகப்பெரிய வெற்றியாகும், அமெரிக்க ராணுவத்தின் சாதனையாகும். மேலும் திங்கட்கிழமை மதியம் 1 மணிக்கு குறித்த நடவடிக்கையிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய ராணுவ வீரர்களையும் நான் சந்திக்கப் போகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். விமானியை மீட்டெடுப்பதற்காக களமிறங்கியிருந்த அமெரிக்க விமானப்படையினுடைய இழப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக மூடி மறைத்து வருகின்றார். அத்தோடு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய விமானங்களுடைய எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்துள்ளது. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைவாக அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான 2 டபுள்-எச் ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அதே போன்ற ஒரு லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டரும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. மேலும் இவற்றோடு சேர்த்து A-10 போர் விமானமும் 2 C-130 விமானங்களும் 1 KC-135 எரிபொருள் விமானமும் 2 MQ-9 ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. மொத்தமாக 3 விமானங்கள், 3 ஹெலிகாப்டர்கள், 1 போர் விமானம், 2 ட்ரோன்கள் என அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான 9 சொத்துக்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த இழப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக மூடி மறைத்து விட்டார். அது மட்டுமல்லாமல் மீட்டெடுத்ததாக கூறப்படக்கூடிய விமானியின் புகைப்படங்களை கூட அவர்கள் வெளியிடவில்லை. மீட்பு பணியின் போது எடுக்கப்பட்டிருந்த புகைப்படங்களோ காணொளிகளோ வெளியிடப்படவில்லை. குறித்த விமானியை மீட்டெடுக்கும் முயற்சி தொடர்பான எந்தவிதமான காணொளிகளும் வெளியிடப்படவில்லை. விமானி தொடர்பான எந்தவிதமான காணொளிகளும் புகைப்படங்களும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்க ராணுவத்தினர் விமானியை மீட்டெடுத்துள்ளார்கள் என்பதற்கான ஒரே ஒரு ஆதாரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய ட்ரூத் சோஷியல் பதிவு மாத்திரம்தான். ஈரானினுடைய B-1 பாலம் சிதைக்கப்பட்டதும் சிதைக்கப்பட்ட குறித்த பாலம் தொடர்பான காணொளிகளை வெளியிட்டே டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே வெடிமருந்து கிடங்கு இலக்கு வைத்து மேற்கொண்ட
நடந்த தாக்குதலின் போதும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை பதிவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். ஆனால் விமானியை மீட்டெடுத்ததற்கான எந்தவிதமான ஆதாரங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் பதிவிடவில்லை. அதே நேரம் ஈரானிய தரப்பினர் எல்லாவிதமான ஆதாரங்களையும் பதிவிட்டுள்ளார்கள். அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானங்கள், எரிபொருள் நிரப்பு விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் என அனைத்தினுடைய புகைப்படங்களையும் காணொளிகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இவற்றை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களுக்கு அருகாமையிலிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினுடைய பொருட்களையும் தற்போது வெளியிட்டு வருகின்றார்கள். தீக்கிரையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினர் பயன்படுத்திய பொருட்கள், அமெரிக்க இராணுவத்தினுடைய ஆடைகள் என அனைத்தையும் தற்போது காணொளிகளாகவும் புகைப்படங்களாகவும் வெளியிட்டுள்ளார்கள். இவை அனைத்தையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் அதிகளவான சர்வதேச ஊடகங்களிலும் இவை தொடர்பான புகைப்படங்களும் காணொளிகளும் தற்போது வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. எனவே ஈரானிய வான்பரப்பிற்குள் நுழைந்த மீட்பு பணிகளுக்காக களமிறங்கி இருந்த அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான 9 விமானப்படை சொத்துக்களையும் முழுமையாக அளித்திருப்பதற்கான ஆதாரங்களை ஈரானிய தரப்பினர் வெளியிட்டு விட்டார்கள். ஆனால் அமெரிக்கா மீட்டெடுத்ததாக கூறப்படும் விமானியினுடைய புகைப்படத்தை இன்னும் வெளியிடவில்லை. உண்மையிலேயே குறித்த விமானியை அமெரிக்கர்கள் முழுமையாக மீட்டெடுத்திருந்தால் உடனடியாக அதனுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருப்பார்கள். இன்று காலையிலேயே அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருப்பார்கள். அல்லது குறித்த மீட்பு பணியின் போது எடுக்கப்பட்ட காணொளிகளையாவது வெளியிட்டிருப்பார்கள். இதனால் தற்போது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றன. டொனால்ட் ட்ரம்பின் ட்ரூத் சோஷியல் தளத்தினுடைய பதிவை மாத்திரம் வைத்துக் கொண்டு எவ்வாறு இதனை நம்புவது என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. எனவே இவ்வாறு சர்வதேச ரீதியில் கேள்விகள் எழுப்பப்படுவதனால் நாளை தினமோ அல்லது நாளை மறுதினமோ அமெரிக்கா புதிய நாடகங்களை அரங்கேற்றக்கூடிய காணொளிகளையும் புகைப்படங்களையும் வெளியிடலாம். ஹாலிவுட் படங்களை இயக்குவதில் அவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள். தற்போது அவர்கள் விமானியை மீட்பது போன்ற புகைப்படங்களையும் காணொளிகளையும் தயார் செய்து கொண்டிருப்பார்கள். மேலும் நாளைய தினம் இவர்கள் இந்த நாடகங்களையும் படங்களையும் வெளியிடுவார்கள். இதற்காகத்தான் தற்போது அமெரிக்கா மௌனமாக இருக்கின்றது. நாளைய தினம் ஹாலிவுட் காட்சிகள் தயாரானதும் இவ்வாறு தான் நாங்கள் விமானியை மீட்டெடுத்தோம் என வெளியிடுவார்கள். எனவே தற்போதைய நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய பொய்களையே வெளியிடுகின்றார் என்பது சர்வதேச ரீதியில் நிரூபிக்க பட்டிருக்கக்கூடிய உண்மையாகும். தற்போது யாருமே டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அத்தோடு அமெரிக்கா குறித்த விமானியை மீட்டெடுக்காவிட்டால் அந்த விமானி எங்கு என்றும் உங்களுக்கு கேள்விகள் எழும்பலாம். நான் முன்னே காணொலியில் குறிப்பிட்டதை போன்று ஈரானினுடைய சில ஆய்வாளர்கள் கூறியதை போன்று குறித்த விமானியை மீட்டெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதனால் அமெரிக்கா உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு விமானிகளை படுகொலை செய்திருக்கலாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய சிப்பாய்களை காப்பாற்ற முடியாத சந்தர்ப்பத்தில் எவ்வாறு ஹெனிபல் தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்று அமெரிக்காவும் மலையுச்சி பிரதேசங்களில் ஹெனிபல் தாக்குதல்களை மேற்கொண்டு விமானியை படுகொலை செய்திருக்கலாம். அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பு விமானங்கள், போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பின்பு விமானியை இதற்கு மேலும் காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டதற்கு பின்பு விமானியை படுகொலை செய்துவிட்டு அவர்கள் வெளியேறியிருப்பார்கள். இவ்வாறு நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்திலே மீண்டும் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மின் உற்பத்தி தளங்களுக்கும் பாலங்களுக்குமான தினமாகும். இந்த தினத்திலே நாங்கள் ஒரே நேரத்தில் மின் உற்பத்தி தளங்களையும் ஈரானினுடைய பாலங்களையும் முழுமையாக அளிப்போம். என்ன நடக்கப் போகின்றது என்பதனை அனைவரும் பொறுத்திருந்து பாருங்கள். பைத்தியக்காரர்களே, அவசரமாக அந்த பாலா போன ஹெர்மோஸ் தலசந்தியை திறந்து விடுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் நரகத்தில் வாழ்வீர்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இறைவனை கேலி செய்யும் வகையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்கின்ற வாசகத்தையும் குறித்த பதிவிலே பயன்படுத்தி இருந்தார். அத்தோடு ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் வழங்கிய நேர்காணலின் போது இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் அவசரமாக ஒப்பந்தத்தை முடிக்காவிட்டால் நான் ஈரானை முழுமையாக அழித்து தரைமட்டமாக்கி எண்ணெய் வளங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வேன். நாங்கள் பாலங்களையும் மின் உற்பத்தி தளங்களையும் முழுமையாக அளிப்பதனை நீங்கள் பார்ப்பீர்கள். ஈரானுக்கு நாளை ஒரு நாள் மாத்திரமே உள்ளது. மேலும் நாங்கள் ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் வழங்கினோம். குர்திஷ் படைப்பிரிவுகளுக்கு தேவையான ஆயுதங்களையும் வழங்கினோம். ஆனால் அவர்கள் அந்த ஆயுதங்களை பதுக்கிவிட்டார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அதாவது முதல் முறையாக ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் வன்முறையாளர்களுக்கும் அமெரிக்கா தேவையான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் துப்பாக்கிகளையும் வழங்கியுள்ளது என்பதனை டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு குர்திஷ் படைப்பிரிவுகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் அமெரிக்கா ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் வழங்கியுள்ளது என்பதனையும் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களில் அமெரிக்கா ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது.
மலைப்பாங்கான பிரதேசங்களில் பாலங்கள் இலக்கு வைக்கப்பட்டால் அது ஈரானிய இராணுவத்தினுடைய செயற்பாடுகளை தாமதப்படுத்தும். பாலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக ஈரானிய தரைப்படையினுடைய இடப்பெயர்வையும் நகர்வையும் கட்டுப்படுத்த முடியும் என அமெரிக்கா நினைக்கின்றது. இருப்பினும் பாலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அவற்றுக்கான மாற்றீடுகளை ஈரானிய இராணுவத்தினர் செய்து வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரான் அமெரிக்காவின் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களுக்கு சவாலாக பல ஆச்சரியங்களையும் களமிறக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நான் முன்னே காணொலியில் குறிப்பிட்டதை போன்று அமெரிக்கா ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராகவும் பஹ்ரைனுக்கு எதிராகவும் ஃபர்ஸ்ட் ப்ளோ தாக்குதல்களை ஆரம்பித்து விட வேண்டும். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களை கைப்பற்றி விட வேண்டும், அல்லது இரண்டு அடிமைகளுடைய மிக முக்கியமான பொருளாதார தளங்கள் அனைத்தையும் முழுமையாக அழித்து விட வேண்டும். மேலும் தற்போது ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன. அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈரானிய வான்பரப்பிலே 3 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. மேலும் இந்த 3 ட்ரோன்களும் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கோ சொந்தமான ட்ரோன்கள் அல்ல, சீனாவினால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன்களாகும். அதாவது சீனாவின் விங்லூங் 2 ட்ரோன்களாகும். மேலும் குறித்த ட்ரோன்களை சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமுமே சீனாவிடமிருந்து கொள்வனவு செய்துள்ளன. அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகமே சீனாவிடமிருந்து குறித்த ட்ரோன்களை அதிகமாக கொள்வனவு செய்துள்ளது. சூடானிலே இனப்படுகொலைகளை மேற்கொள்வதற்காக RSF படைகளுக்கு இந்த ட்ரோன்களையே ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கியிருந்தது. எனவே தற்போது சீனாவினுடைய இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது சவுதி அரேபியா ஈரானுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நாங்கள் குறித்த ட்ரோன்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த ட்ரோனானது எந்த நாட்டிலிருந்து ஏவப்பட்டிருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டால் நாங்கள் அதற்கு நேரடியான பதிலடிகளை வழங்குவோம் என குறிப்பிட்டிருந்தார். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு குறித்த ட்ரோனானது மிக முக்கியமான ஆதாரங்களில் ஒன்றாகும். ஈரானுக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகம் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதனை இது உறுதி செய்கின்றது. மேலும் இதனை அடிப்படையாக வைத்து ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான நேரடியான போரையும் ஆரம்பிக்க முடியும். இவ்வளவு நாளாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராகவே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இதற்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான மிக முக்கியமான தளங்களையும் பொருளாதார கட்டிடங்களையும் அளிக்க முடியும். எனவே இந்த விசாரணை முடிவுகளுக்கு அமைவாக ஈரான் அவசரமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஹப்சான் எரிவாயு தளத்தில் இருக்கக்கூடிய எக்ஸன் மொபைல் மற்றும் செவ்ரோன் ஆகிய அமெரிக்க நிறுவனங்களின் மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த நிறுவனங்களின் தலைமையகங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஹப்சான் எரிவாயு தளத்திலே தீப்பரவலும் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று குவைட்டின் ஷுவைபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்தினுடைய இன்னும் ஒரு கட்டிடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்தும் 5 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய வேதிய பொருட்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 3 நிறுவனங்களுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று மாலை குறித்த நிறுவனங்களுக்குள்ளே 3 வெடிப்புகளும் பதிவாகியுள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போன்று நெகோ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரசாயன கைத்தொழில் தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். குறித்த தளத்திலே மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் குறித்த பகுதியிலே ரசாயன கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.